வாழ்க வளமுடன் அன்பர்களே. கலை டிப்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். டாக்டர்கிட்ட போனால் டீ காஃபி நிறுத்தணும்னு சொல்கிறாங்களா? வேலையே செய்ய முடியலையா? டயர்டாக இருக்கா? டாக்டர்கிட்ட போனால் பல மாத்திரைகள் டானிக்லாம் எழுதி தராங்களா? தினமும் ஒரு சத்து பொருள் சாப்பிட சொல்கிறாங்களா? அதை தேடி அலைய முடியலையா? மேலும் அப்படியே கிடைச்சாலும் சமைக்கிறதுக்கு அது ஈஸியாக இல்லையா? கவலையை விடுங்க, எல்லாத்துக்கும் ஒரே தீர்வில் கிடைக்கிற மாதிரி சத்து மாவு கஞ்சி சுலபமாக எல்லா சத்துக்களும் கிடைக்கிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டோட 2 மினிட்ஸில் செய்யலாம் வாங்க. சம்பா கோதுமை 1/4 கிலோ, ராகி 1/4 கிலோ, வரகு 1/4 கிலோ, திணை 1/4 கிலோ, சாமை 1/4 கிலோ, குதிரைவாலி 1/4 கிலோ, கம்பு 1/4 கிலோ, கருப்பு உளுந்து 100 கிராமு, மூங்கில் அரிசி 100 கிராமு, பீன்ஸ் 100 கிராமு, எள்ளு 100 கிராமு, சுண்டல் 100 கிராமு, பாசிப்பயிறு 100 கிராமு, பொட்டுக்கடலை 100 கிராம், ஜவ்வரிசி 100 கிராம், சுக்கு ஒரு 10 கிராம், ஏலக்காய் ஒரு 5 கிராம், முந்திரி 100 கிராம், பாதாம் 100 கிராம், நிலக்கடலை 100 கிராம், சிகப்பு சோளம் 100 கிராம், கைக்குத்தல் அரிசி 100 கிராம், கொள்ளு 100 கிராம், சோள அரிசி 100 கிராம், கருப்பு அரிசி 100 கிராம், அதாவது கவுனி அரிசின்னு அது சொல்லுவாங்க, 100 கிராம், பார்லி அரிசி 100 கிராம், சிகப்பு அரிசி 100 கிராம், வெள்ளை சோளம் 100 கிராம், பூசணி விதை 100 கிராம், மக்காசோளம் 100 கிராம், கருப்பு உளுந்து 100 கிராம். ஆக மொத்தம் 31 பொருள் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொருள்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம நல்லா 2-3 டைம் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம நல்லா வறுக்கணும்னா ரொம்பவும் நம்ம தேவையில்லை. ஒரு நார்மலாக நம்ம அந்த வாசம் வர வரையிலும் ஒவ்வொன்றையுமா பொறுமையாக நம்ம வறுத்துக்கலாம். எல்லாத்தையுமே மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். வந்தோடனே நல்லா கொஞ்சம் ஆற விட்டு ஒரு டப்பாவில் கண்டெய்னர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸியாக செய்யலாம். ஒரு டம்ளருக்கு 1 ஸ்பூன் போதும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை டம்ளர் நம்ம ஃபஸ்ட்டு பச்சை தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ 2 டம்ளர் நான் ஊற்றுறேன் அப்படின்னா 2 ஸ்பூன் மட்டும் போதும். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கலக்கிக்கணும். நல்லா கலக்கிக்கிட்டு அது கட்டி இல்லாமல் கலக்கிக்கிட்டு அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம பக்கத்துலேயே இருந்து அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதித்து வந்தோடனே இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நம்ம அதில் கலந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல சத்துக்களாக இருக்கும், டயர்டு இருக்காது. நம்ம விரும்பினோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா பால் சேர்த்துக்கலாம். நாங்கள் பால் சேர்க்கலை. பால் சேர்க்காமலே குடித்தாலுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதில் கஞ்சி மட்டும் இல்லைப்பா, நம்ம புட்டு செய்யலாம். அதுக்கப்புறம் அடை மாதிரி தட்டியும் சாப்பிட்லாம். இதில் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கஞ்சி குடிக்கக்கூடாது. அதனால் நம்ம லிக்விடாக இல்லாமல் நம்ம அடை மாதிரி செஞ்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். மேற்கொண்டு இதில் அரிப்பு இருக்கிறவங்க, தோல் சம்மந்தப்பட்டவே லைட்டாக இருந்தால் ஒன்றும் பண்ணாது. ரொம்ப ஹெவியாக இருக்கிறவங்க இதில் கம்பு, வரகு, சோளம் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஏன்னா அதில் அந்த சுனை இருக்கிறது எல்லாமே சேர்த்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் அரிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் மற்றவங்க எல்லாருமே தாராளமாக இதை எடுத்துக்கலாம். சத்துக்கள்னு பார்த்திங்கன்னா மாவு சத்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குதுங்க. கொழுப்பு சத்துன்னா நல்ல கொழுப்பு சத்து கிடைக்கிது. புரத சத்து, இரும்பு சத்து, மெக்னீஷியம், ஷிங்க்கு, நீர் சத்து, அதை விட என்னென்னா ஜீரண சக்தி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிது. இன்னும் ஏகப்பட்ட சத்துக்கள்லாம் இருக்குது. அதனால் இதை தினசரி நம்ம ரொம்ப அதிகமாக எடுத்துக்க தேவையில்லை. ஒரு நாளைக்கு 1 டம்ளர் 2 டம்ளர் அது போதும். அதனால் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதை எல்லோரும் பயன்படுத்தினீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் உடல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு நிறைவாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். நன்றி அன்பர்களே. கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சு